அத்தஹியாத்து ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்ற துஆவையோ அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸிங்கிற துஆவையோ எதையாவது ஒரு துஆவை ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும், மேற்கொண்டு டைம் இருந்தால் அல்லது தனியா நம்ம தொழுதால் நம்ம என்னென்ன விரும்புறோம் அதையில அத்தஹியாத்துல இருந்துகிட்டே கேட்கணும், தமிழ்ல கேட்கணும். தமிழ்ல தான் கேட்க இயலும். நம்ம உள்ளத்துல இருந்து கேட்கறாங்க, தமிழ் பேசுறோம் தமிழான கேட்க இயலும். அரபு நாட்டுக்கு அரபுல கேட்டு போயிருவோம். நம்ம விரும்பினது எல்லாம் கேளுன்னா விரும்பினதை நம்ம எப்படி கேட்போம்? விரும்பினதை கேளுங்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன வழங்குது? விரும்பிய மொழியில கேளுங்கிறது அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்பதான் விரும்பி இதெல்லாம் கேட்க இயலும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜனாஸா தொழுகையில ஓ யுக்லிசு துஆ லில் ஜனாஸா, ஜனாஸாவுக்காக துஆவை இக்லாஸோட அளப்பற்ற எண்ணத்தோட உள்ள தூய்மையோட நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தடுத்த தக்பீர்லங்கறாங்க. அதனால நம்முடைய மொழியில் கூட என்ன செய்யலாம், ஜனாஸாவுக்காக வேண்டி தமிழ்ல கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆக்கள் சிலது இருக்குல்ல, அதை ஓதிட்டு செய்யுங்க. அந்த சுன்னத்தை நம்ம விட்டுற கூடாது. இந்த துஆ ஓதி இருக்கிறாங்கன்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை சொல்லிவிட்டு செய்யணும். அது என்ன துஆ? இன்னும் சொல்ல போனால் இது எங்க இருக்குன்னா பைஹக்கில சொல்லிட்டேன்னா, அடுத்து இப்னு ஹிப்பான்ல ஒரு செய்தி வருகிறது, இதா ஸல்லைத்தும் அலல் ஜனாஸதி, ஜனாஸாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்தினால் ஃபஅக்லிஸு லஹ துஆ, அந்த ஜனாஸாவுக்கான துஆவை உள்ளபூர்வமாக நீங்கள் செய்யுங்கள், உள்ளத்திலிருந்து செய்யுங்கள். அப்படி அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப என்னென்ன துஆவெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது? அதாவது ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா பிளஸ் இன்னொரு சூரா, மறுபடியும் ஒரு அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலவாத், அதுக்கப்புறம் ஒரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ, இன்னொரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை எல்லாம் ஒரு தக்பீர்ல சொல்லிக்கலாம். அடுத்த தக்பீர்ல நம்ம இஷ்டத்துக்கு செய்யற துஆக்களை நாலாவது தக்பீர்ல நம்ம தாய்மொழியில கூட செஞ்சு கொள்ளலாம். அல்ல இந்த துஆக்கள்லயே 4 துஆ ஆதாரப்பூர்வமான துஆ கிடைக்கிறது. அதுல 2 துஆவை மூணாவது தக்பீருக்கு அப்புறமும் இன்னும் 2 துஆவை நாலாவது தக்பீருக்கு அப்புறமா என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதுக்கு கணக்கு சொல்லப்படல. துஆ இக்லாஸா செய்யுங்க, அவ்வளவுதான். அடுத்தடுத்த தக்பீர்கள்ல இக்லாஸான முறையில நீங்கள் அவருக்கு துஆ செய்யுங்கன்னு வந்திருக்கிறது. அந்த துஆ என்ன? அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். நடத்தின உடனே அவங்க ஓதின துஆவை நான் என்ன மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, அந்த துஆவை கேட்டா அந்த மையத்தை நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவு அழகான துஆ. அவர் சொல்றாரு, அந்த மையத்துக்கு எப்படிப்பட்ட துஆ? ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவை பார்த்த உடனே இந்த மையத்தை நம்ம இருந்திருக்க கூடாதா, நமக்கு ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்டிருப்பாங்களே அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அந்த துஆ இருந்துச்சு. அதை நான் கேட்டு மனனம் செய்து வைத்துக் கொண்டேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அந்த துஆ என்ன? இது சஹீஹ் முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆ என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஅக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனசி வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. இதான் அந்த துஆ. துஆவை உங்களுக்கு டிவில போடும்போது ஸ்கிரீன்ல போடுவாங்க, பெரிய எழுத்தா போடுவாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நான் கழிச்சு பாட்டு இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت ثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லஹு, இவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, இவருக்கு அருள் புரிவாயாக, வஆஃபிஹி, இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாயாக, வஅஃபு அன்ஹு, இவருடைய தவறுகளை அலட்சியம் செய்வாயாக, வஅக்ரிம் நுஸுலஹு, இவர் தங்குமிடத்தை மரியாதைக்குரிய இடமாக ஆக்கி வைப்பாயாக, வஸ்ஸி முத்கலஹு, இவரை நுழைக்கக்கூடிய கபரை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக, வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், தண்ணீராலும் ஐஸ் பனிக்கட்டியாலும் ஆழங்கட்டி அந்த மழை பெய்யும்ல அதனாலும் இவரை கழுவி குளிப்பாட்டுவாயாக, வனக்கிஹி மினல் ஹதாயா, தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து இவரை தூய்மையாக்குவாயாக, கமா நக்கைத்த ஸௌபல் அபியல மினத் தனசி, அழுக்கிலிருந்து வெள்ளையாடை எவ்வளவு கவனமாக சுப்புரவுப்படுத்தப்படுமோ, கலராடனா மேலோட்டமா துவைப்போம், வெள்ளையாடனா உங்களுக்கு ரிஸ்க் இருந்து துவைக்குவோம், அப்படி வெள்ளையாடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல இவரை தூய்மைப்படுத்துவாயாக, வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இப்ப அவர் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை
அவருக்கு பகரமா கொடு, அகலன் கைரம் என் அகலிகி இப்ப இருந்த குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை அவருக்கு நீ வழங்கு, ஜௌஜன் கைரம் என் ஜௌஜிகி இப்ப இருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அங்க கொடு, வாதுகில் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையவை, ஐதுகு மின்னதாபில் கபரி கபருடைய வேதனையிலிருந்து அவரை காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு துஆ செய்தார்கள். இது முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா, இந்த 8 மாறி மாறி கூட பல அறிவிப்புகள் வரும். இந்த தர்த்தீபுல வித்தியாசமாக அறிவிப்புகள் வருது. இந்த 8 விஷயம் அதுல வருது. அப்புறம் அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இது என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லி ஹய்யினா எங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ மையித்தினா எங்களில் இறந்தவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ ஷாஹிதினா இங்க வந்திருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ காயிபினா இங்க வராம இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ சகீரினா சிறுவர்களுக்கு எங்களில் சிறுவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ கபீரினா பெரியவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ தக்கரினா எங்களில் ஆண்களையும் மன்னிப்பாயாக, ஓ உன்சானா எங்களில் பெண்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா எங்களில் யாரை இறைவா நீ வாழ வைக்கிறாயோ அவர்களை ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் வாழவை, வமன் தவஃபைதஹு யாரை நீ மரணிக்க செய்து விடுகிறாயோ ஃபதவஃபஹு அலல் ஈமான் ஈமானோடு எங்களை மரணிக்கவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இது ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இது 4 தக்பீர்ல 3வது தக்பீர்லயோ 4வது தக்பீர்ல இது ஒன்று ஓதிக் கொள்ளலாம். இது ஹாக்கிம்ல உள்ளது. அடுத்து அபூதாவுதுல 2787வது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழு வைத்தார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்ன புலான் அப்ன புலான் இன்னாருடைய மகன் இன்னார் பேரை சொல்லிக்குவாங்களாம். இன்னாருடைய மகன் இன்னார்னு வருது. அந்த இறந்து போனவருடைய பேரை சொல்லிக்கிறாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் மின் ரிம்மத்திக்க உன் பொறுப்பில் இப்போது இருக்கிறார். இறந்தனும் உன் கண்ட்ரோல். இப்ப அவர் சொந்த அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது. ஹப்லி ஜிவாரிக்க உன்னுடைய அடைக்கலத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஃபகிஹி மின் ஃபித்னத்தில் கபரி கபருடைய சோதனையிலிருந்தும் அதாபின் நாரி நரகத்தின் வேதனையிலிருந்தும் இவரை காப்பாற்றுவாயாக. அந்த அஹ்லுல் வஃபாயி வல் ஹம்தி வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் நீ, புகழுக்குரியவன் நீ. அல்லாஹும்ம இறைவா ஃபக்ஃபிர் லஹு அவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு அருள் புரிவாயாக, இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம் நீ மன்னித்து அருள் புரியவனாக இருக்கிறாய் என்று ஓதுவார்கள். இது 3வது துவா. 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவா. இது 4 தான் ஆதாரம் கிடைக்கிறது. மற்றெல்லாம் பலவீனமான ஹதீஸ்களா இருக்கிறது. ஆதாரபூர்வமான துவாக்கள் 4 தான் கிடைக்கிறது. 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா ஹாக்கிம்ல 1வது வால்யூம்ல 515வது ஹதீஸ் பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இறைவா அப்துக உன்னுடைய அடியான், வபுன் அமத்திக்க உன்னுடைய அடிமையுடைய மகன், உங்க அம்மா அடிமையா இருந்தாங்கல்ல அவங்க அடிமையுடைய மகன், இஹ்தாஜ இலா ரஹ்மத்திக்க உன்னுடைய அருளின் பக்கம் தேவையாகிவிட்டார். இப்ப மூத்தா போயிட்டதுனால இனிமே உன் அருள் தான் வேணும். அந்த கனியும் அனதாபிஹி இவரை தண்டிக்கிறது உனக்கு தேவையே இல்ல. இவனை போய் தண்டிக்கிறது உனக்கு என்ன கிடைக்க போகுது? இவனை தண்டிக்கிறது உனக்கு தேவையில்லை. இன்கான முஹ்சினன் இந்த நல்ல ஆளாக இருப்பாரே ஆனால் இவருக்கு நல்ல உதவிகளை உபகாரத்தை அதிகமாக ஆக்கு. இன்கான முசியன் இந்த கெட்டாளா இருப்பாரே ஆனால் அன்ஹு அந்த தீமை மன்னிச்சிரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இந்த 4 துவாக்களையும் மனனம் செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம பக்கத்தில் பொறுப்பு விட்டிருக்கிற காரணத்தினால் சரியில்லைன்னு துவாம இருக்காதீங்க. உங்களுக்கு அல்ஹம்து சூராவும் ஒரு சூறாவும் சலவாத்தும் தெரிஞ்சா போது 3வது 4வது தக்பீர்ல உங்க தாய்மொழியோட கேட்டுப்போங்க. வணங்குதா? ஏன்னா இஹ்லாஸோட துவா செய்யுங்கள் வர்றது. இதையும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். மனப்பாடம் பண்ண முடியலன்னா அல்லது எப்படி உள்ளத்திலிருந்து கேட்பீங்களோ இந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கி கொண்டு அதையெல்லாம் உங்களுடைய மொழியில கூட கேட்டுக்கொள்ளலாம். இது 4 தக்பீர் முடிஞ்ச பிறகு சிலருக்கு என்ன செய்வாங்க, அந்த சில இமாம்கள் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனா 4வது தக்பீருக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. 3 தக்பீர் டைம் கொடுத்துட்டு 4வது தக்பீர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்குமாங்க. 4வது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டி இருக்கிறது. 4வது தக்பீருக்கு பிறகு ஓதாம என்ன செய்யறாங்க, அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு உதாரணமா அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபாங்கிறவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. 4வது தக்பீரை சொல்லிட்டு வேணும்னு நீட்டுறாரு. அவரு நீட்டிட்டு 5வது தக்பீர் சொல்ல போறாருன்னு மக்கள் வெயிட் பண்றாங்க. 4ஓட முடிச்சிட்டு அவர் சலாம் கொடுத்திருந்தாரு. நான் வேணும்னு நீட்டினேன். 4க்கு பிறகு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்க, 4வது தக்பீருக்கு பிறகு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்குதான் நீட்டிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆனா கடைசியா உங்களுக்கு சலாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு சஹாபி.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 4 தக்பீர்களையுமே ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் ஓதித்தான் முடிச்சிருக்கிறாங்களே தவிர தக்பீருக்கு கொடுத்துட்டு சலாம் கொடுத்த மாதிரி நமக்கு தென்படவே இல்லை. அதனால அந்த மாதிரி இதான் ஜனாசா தொழுகைங்கிற முறை. அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து முடிச்சிட வேண்டியது. அதுக்கடுத்து உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி